வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். புதிய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் முடிவில்லாத மகிழ்ச்சியையும் தரட்டும் என நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து. 2025 புத்தாண்டு புதிய வெற்றிகளுக்கு வித்திடட்டும் என தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. தமிழகத்தில் 13 நகராட்சிகளை உருவாக்குவதற்கான அரசாணையை வெளியிட்டது தமிழக அரசு. 10,701 வேலை வாய்ப்புகள் மட்டுமே வழங்கியுள்ள நிலையில் இளைஞர்களின் கனவை எப்படி நனவாக்க முடியும் என மருத்துவர் ராமதாஸ் கேள்வி. நான் உயிரோடு இருக்கும் வரை தமிழ்நாட்டில் பாஜகவை வரவிட மாட்டேன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. 2025 ஆண்டில் தமிழக அரசியலில் அணிகள் இணைப்பு உறுதியாக இருக்கும், அமமுக முன்னாள் பொதுச் செயலாளர் சசிகலா உறுதி. அமெரிக்காவில் மக்கள் கூட்டத்தில் கார் புகுந்த விபத்தில் 10 பேர் உயிரிழப்பு, 30 பேர் படுகாயம். கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களில் 1, 2 தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். புதிய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் முடிவில்லாத மகிழ்ச்சியையும் தரட்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் நாட்டு மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதிலும் ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் மற்றும் வான வேடிக்கைகளுடன் மக்கள் புத்தாட்டை வரவேற்றனர். மக்கள் ஒருவருக்கு ஒருவர் தங்கள் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டு கேக் வெட்டியும் இனிப்புகள் பரிமாறியும் புத்தாண்டை மக்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடினர். மேலும் சமூக வலைதளங்கள் மற்றும் வாட்ஸ்ஆப்பிலும் வாழ்த்து பதிவுகளை பகிர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தள பக்கத்தில் வாழ்த்து பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இனிய 2025 ஆண்டு அனைவருக்கும் புதிய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் முடிவில்லாத மகிழ்ச்சியும் தரட்டும் என்றும், அனைவருக்கும் அற்புதமான ஆரோக்கியம் மற்றும் செழிப்புடன் ஆசிர்வதிக்கப்படட்டும் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள பதிவில், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்றும், இந்த வருடம் புதிய உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வரும் என நம்புகிறேன் என்றும் ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். 2025 புத்தாண்டு புதிய வெற்றிகளுக்கு வித்திடட்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உலகின் பல்வேறு நாடுகளை தொடர்ந்து இந்தியாவிலும் 2025 ஆண்டு பிறந்தது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் மற்றும் வான வேடிக்கையுடன் மக்கள் புத்தாண்டை வரவேற்றனர். மக்கள் ஒருவருக்கு ஒருவர் தங்களது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு கேக் வெட்டியும் இனிப்புகளை பரிமாறியும் புத்தாண்டை மக்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடினர். புத்தாண்டை முன்னிட்டு முதலமைச்சர், தமிழக ஆளுநர் உள்ளிட்ட அனைவரும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் 2025 ஆண்டு புத்தாண்டு உதயமாகும் போது அன்பு, சமத்துவம் மற்றும் முன்னேற்றத்துடன் வெற்றிகளை கட்டி எழுப்புவோம் எனவும், அனைவருக்கும் ஒற்றுமை மற்றும் சாத்தியங்கள் நிறைந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 13 நகராட்சிகளை உருவாக்குவதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. கன்னியாகுமரி, அரூர், பெருந்துறை உள்ளிட்ட 13 நகராட்சிகளை உருவாக்குவதற்கான அரசாணையை வெளியிட்டுள்ளது. இதேபோல் திருவாரூர், திருவள்ளூர், சிதம்பரம் உள்ளிட்ட 40 நகராட்சிகள் விரிவாக்கம் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட 16 மாநகராட்சிகளை விரிவாக்க செய்யவும் அரசாணை வெளியிட்டுள்ளது. 16 மாநகராட்சிகளுடன் 4 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள், 149 ஊராட்சிகளை இணைக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஏற்காடு, காளையார்கோவில், திருமயம் உள்ளிட்ட புதிதாக 25 பேரூராட்சிகளை அமைக்கவும் அரசாணை வெளியிட்டுள்ளது. 29 கிராம ஊராட்சிகளை 25 பேரூராட்சிகளுடன் இணைக்கவும் உத்தேச முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்த நிலையில் இன்று அரசாணை வெளியிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் அரசு வேலைவாய்ப்பு கோரி சுமார் 60 லட்சம் பேர் காத்திருக்கும் நிலையில் ஆண்டுக்கு 10,701 அரசு வேலை வாய்ப்புகள் மட்டுமே வழங்கியுள்ள நிலையில் இளைஞர்களின் கனவை எப்படி நனவாக்கும் என்று மருத்துவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார்.
அதில் தமிழ்நாட்டில் 2024ஆம் ஆண்டில் 10,701 பேருக்கு அரசு பணிகள் வழங்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அரசு வேலைவாய்ப்பு கோரி சுமார் 60 லட்சம் பேர் காத்திருக்கும் நிலையில் ஆண்டுக்கு 10,000 பேருக்கு மட்டுமே அரசு வேலை வழங்குவது தமிழ்நாட்டு இளைஞர்களின் அரசு வேலைவாய்ப்பு கனவுகளை ஒருபோதும் நனவாக்காது என்றும் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் 60 லட்சத்திற்கும் கூடுதலாக இளைஞர்கள் அரசு பணிகளுக்காக காத்திருக்கும் நிலையில் இவ்வளவு பணியிடங்களை காலியாக வைத்திருப்பது பெரும் சமூக அநீதி ஆகும் என்றும் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றுவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் அரசு வேலைவாய்ப்பு கோரி சுமார் 60 லட்சம் பேர் காத்திருக்கும் நிலையில் ஆண்டுக்கு 10,701 அரசு வேலைவாய்ப்புகள் மட்டுமே வழங்கியுள்ள நிலையில் இளைஞர்களின் கனவை எப்படி நனவாக்கும் என்று மருத்துவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். நான் உயிரோடு இருக்கும் வரை தமிழ்நாட்டில் பாஜகவை வரவிட மாட்டேன் எனவும் பாஜக இந்துத்துவா சக்திகளால் தமிழ்நாடு ஒருபோதும் காலூன்ற முடியாது, அண்ணாமலையின் சாட்டையடி போராட்டம் ரசிக்கும்படியாக இருந்தது எனவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள தாயகத்தில் புத்தாண்டை ஒட்டி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஆண்டுதோறும் ஜனவரி முதல் நாளில் ஊடகங்களை சந்திப்பதை கடந்த 28 ஆண்டுகளாக நடத்தி வருகிறேன் என்றும் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் என்றும் வைகோ தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டு புதிய எழுச்சி உணர்ச்சியோடு மதிமுக பணிகளை செய்து வருகிறது என்றும் மிகப்பெரிய வெற்றி திமுக அணிக்கு கிடைத்து உள்ளது என்றும் அனைத்து தரப்பு மக்களுக்காக புதிய திட்டங்களை திமுக அரசு கொண்டு வந்துள்ளது எனவும் மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திகழ்ந்து வருகிறார் என்றும் தெரிவித்தார். மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையில் சாத்தியமற்றது எனவும் ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே தேர்தல் ஒரே கொடி என்று கொண்டு வந்து விடுவார்கள் எனவும் இதே போன்று செயல்பாடால் தான் ஹிட்லரால் 2ஆம் உலகப் போர் வந்தது என கூறிய அவர் தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி 200க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டில் தமிழக அரசியலில் அணிகள் இணைப்பு உறுதியாக இருக்கும் என்று அமமுக முன்னாள் பொதுச் செயலாளர் சசிகலா தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை ஒட்டி சென்னை போயஸ் கார்டனில் அமமுக முன்னாள் பொதுச் செயலாளர் சசிகலா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 2026இல் அம்மாவின் ஆட்சியை அமைப்பதே இலக்கு என்றும் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கின்றன என்றும் இந்த ஆண்டில் அணிகள் இணைப்பு உறுதியாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். கண்டிப்பாக அணிகள் இணையும் என்றும் சசிகலா தெரிவித்தார். மேலும் திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களால் வெளியே செல்ல முடியவில்லை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் தேசிய பெண்கள் ஆணையம் ஆய்வு மேற்கொண்ட போது மாநில மகளிர் ஆணையம் ஏன் அங்கு செல்லவில்லை என கேள்வி எழுப்பினார். மேலும் முதல் தகவல் அறிக்கை வெளியானதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது எனவும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமாக உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆமை வேகத்தில் செயல்படுகிறார் என்றும் வரும் தேர்தலில் மக்கள் நல்ல தீர்ப்பு வழங்குவார்கள் என்றும் சசிகலா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நியூ ஆர்லின்ஸ் மாகாணத்தில் மக்கள் கூட்டத்தில் கார் புகுந்த விபத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். நியூ ஆர்லின்ஸில் மக்கள் கூட்டத்தின் மீது கார் மோதியதில் 10 பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் 30 பேர் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விபத்து ஏற்படுத்திய எஸ்யூவி காரை ஓட்டி வந்த நபர் கூட்டத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. சம்பவத்தின் போது அங்கிருந்தவர்களின் கூற்றுப்படி போர்பன் தெருவில் ஒரு ட்ரக் அதிவேகமாக மக்கள் மீது மோதியது. இதனைத் தொடர்ந்து ஓட்டுநர் வாகனத்தை விட்டு வெளியேறி சுடத் தொடங்கினார். பதிலுக்கு காவல்துறையினர் திருப்பிச் சுட்டனர் என்றும் சிபிஎஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் குற்றவாளி குறித்த தகவல் வெளியாகவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களில் 1, 2 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் மத்திய ரேகை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும் இதன் காரணமாக ஜனவரி 1ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் பனிமூட்டம் காணப்படும் எனவும் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்றும் நீலகிரி மற்றும் கொடைக்கானல் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் உறைபனிக்கு வாய்ப்பு உள்ளது எனவும் தெரிவித்துள்ளது. மேலும் 2ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கவரைப்பேட்டையில் RMK பள்ளியில் நடைபெற்ற தேசிய சப் ஜூனியர் மற்றும் நெட்பால் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்கள் பெண்கள் என இரு பிரிவிலும் தமிழ்நாடு முதலிடம் பிடித்து வெற்றி பெற்றது.
கும்மிடிப்பூண்டி அடுத்த கவரைப்பேட்டையில் உள்ள RMK ரெசிடென்சியல் பள்ளியில் 30வது தேசிய அளவிலான சப் ஜூனியர் மற்றும் நெட்பால் சாம்பியன்ஷிப் போட்டிகள் கடந்த 28ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. தமிழ்நாடு அமைச்சர் நெட்பால் சங்கம் மற்றும் இந்திய நெட்பால் சம்மேளனமும் இணைந்து நடத்திய போட்டியில் 16 வயதிற்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் என 2 பிரிவினரும் பங்கேற்றனர். இதில் 28 மாநிலங்களைச் சேர்ந்த 54 அணிகளில் 800 வீரர்கள் பங்கேற்று விளையாடி வந்தனர். 4 நாட்கள் நடைபெற்று முடிந்த போட்டியில் ஆண்கள் பிரிவில் தமிழ்நாடு முதலிடத்தையும் கேரளா, தெலுங்கானா அடுத்தடுத்த இடங்களையும் பிடித்தது. அதேபோல் பெண்கள் பிரிவில் நடைபெற்ற கடுமையான போட்டியில் தமிழ்நாடு அணி முதலிடத்தையும், அசாம் அணியினர் 2ஆம் இடத்தையும், ஹரியானா 3ஆம் இடத்தையும் பிடித்தது. போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு RMK கல்வி குழுமங்களின் தலைவர் RS முனிரத்னம், இந்திய நெட்பால் சம்மேளனத்தின் தலைவர் சுமன் கௌஷிக், பொதுச் செயலாளர் விஜயேந்திர சிங், தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தின் பொருளாளர் செந்தில் தியாகராஜன் ஆகியோர் பரிசுப் பொருட்களை வழங்கி கௌரவித்தனர். இதில் RMK கல்வி குழுமங்களின் செயலாளர் எளமஞ்சி பிரதீப், துணைத் தலைவர் RM கிஷோர், துர்கா தேவி பிரதீப், தமிழ்நாடு நெட்பால் சங்கத்தின் தலைவர் செல்வராசு, செயலாளர் வைஷாலி, துணைத் தலைவர் வைஷாலி சுப்பிரமணியன், பொருளாளர் சௌமியா கிஷோர் மற்றும் பள்ளி முதல்வர் ஷப்னா சங்கல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆங்கில வருடப்பிறப்பு 2025ஆம் ஆண்டை வரவேற்கும் விதமாக தமிழகம் உள்ளிட்ட உலகம் முழுவதும் மக்கள் ஆலயங்களுக்கு சென்று கொண்டாடி மகிழ்ந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அடுத்த சேத்தூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மகா மாரியம்மனுக்கு நேர்த்திக் கடன் செலுத்துவதற்காக விநாயகர் ஆலயத்தில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் குடத்தினை ஊர்வலமாக எடுத்துச் சென்று மகா மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்து அலங்கார ஆராதனைகளுடன் மகா தீப ஆராதனை காண்பித்து வழிபட்டனர். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி வாலாஜாபேட்டையில் அரசு தலைமை மருத்துவமனையில் ஹியூமன் பவர் பெடரேஷன் மற்றும் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மனநிலை பாதிக்கப்பட்ட நோயாளிகளுடன் மருத்துவர்கள், செவிலியர்கள் கேக் வெட்டி புத்தாடை வழங்கி கொண்டாடினர். அப்போது ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். மேலும் அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அன்பழகன் தலைமையில் காவலர்கள் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் இணைந்து கேக் வெட்டி பேருந்து பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் கேக் மற்றும் இனிப்புகள் வழங்கி புத்தாண்டை கொண்டாடினர். இதேபோன்று உளுந்தூர்பேட்டையில் உள்ள திருக்கோவில்களில் பொதுமக்கள் சென்று வழிபாடு செய்தனர். காவல் உதவி ஆய்வாளர் அன்பழகன் தலைமையிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பகவான் சத்யாதிக சாய்பாபா ஆலயத்தில் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக அதிகாலை வண்ண கோலங்கள் இட்டு ஓம்கார சுப்பிரபாதம் முடித்த பின்னர் பஜனை பாடல்கள் பாடியபடி முக்கிய வீதிகளில் நகர சங்கீதம் நடைபெற்றது. பிறகு பிரசாந்தி கொடியேற்றி வைத்து மங்கள ஆரத்தி நடைபெற்றது. மேலும் கிழக்கு கந்தசாமிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சாரதா ஆலயத்தில் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஆசிரம நிர்வாகி ஆத்ம விசாக பிரியாம்பா மங்கள ஆராய்ச்சி காண்பித்தார். பொதுமக்கள் அனைவரும் ராமகிருஷ்ண சாரதா விவேகானந்தர் படத்திற்கு மலர் தூவி வணங்கினர். இதில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அடுத்த படவேடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ரேணுகாம்பாள் கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 4 மணி அளவில் அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், தேன், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்களின் மூலம் அபிஷேகம் செய்யப்பட்டு வெள்ளி கவச அலங்கார ஆராதனைகளுடன் தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை எண்ணூர் நெட்டுக்குப்பம் மீனவ கிராமத்தில் உள்ள காவல் தெய்வமாக வணங்கப்படும் சின்னம்மன் கோவிலில் 1 லட்சம் ரூபாய் செலவில் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தபடி காணப்பட்டது. மேலும் கோவில் முன்பு லிங்க வடிவில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு பின்னர் புலவர் சன்னதியில் 500 ரூபாய், 200 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய் என 10,30,000 மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் தோரணங்கள் அமைக்கப்பட்டு சின்னம்மனையும் ஷியாமலா தேவி அம்மனையும் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீப ஆராதனைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். கோவிலில் 500க்கும் மேற்பட்ட மீனவ கிராம பெண்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை வழிபட்டனர். ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து காசு இவ்வளவு இத்தனை லட்சம் எவ்வளவு வீட்டுல யார் யார் எவ்வளவு இருக்காங்களோ கேட்பாங்க. இந்த பொது சார்பா இந்த குழு சார்பா கேட்பாங்க. இந்த நெட்டுக்குப்பத்துல இருக்கவங்க தான் ஐயராவே இருக்காங்க. அவங்க தான் 10 பேர் 15 பேர் எடுத்து நடத்துறாங்க கோயில. ஊர் மக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஊர்ல இருக்கவங்க கிட்ட கேட்பாங்க. கேட்டா அவங்க வீட்டுல இருக்க காசை கொடுப்பாங்க. லட்சக்கணக்கில் 2 லட்சம் 3 லட்சம் கொடுப்பாங்க. அதை அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. அதே ஒரு வேலையில இருக்கவங்க ஈபி, பவுண்டரி, லைலாண்டு இந்த மாதிரி இருக்கவங்க அவங்களால முடிஞ்சது 2000 3000 அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனா அவங்களுக்கு திருப்பி தர மாட்டாங்க. அது கிஃப்ட் பொருளா கொடுத்துருவாங்க. அவங்க தானமா கொடுக்கறது தான் அந்த காசு. எங்க ஊர் கிராமத்திலே அசோக் லைலாண்டு, பவுண்டரி, ஈபில வேலை செய்யறாங்க, கான்ட்ராக்ட்ல வேலை செய்யறாங்க, பிசினஸ் பண்றாங்க. எல்லா வகையான ஆளும் எங்க கிராமத்துல இருக்காங்க. எது கேட்டாலும் உதவி பண்ணுவாங்க. அந்த உதவி பண்றது நாங்க இப்ப வாங்கின காசை திருப்பி கொடுத்துருவோம்.
அது எதுவுமே நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். அவங்க கொடுத்த காசை அப்படியே திருப்பி கொடுத்துருவோம். இந்த கோயிலுக்கு உண்டான செலவு மட்டும் நாங்களே பார்த்துப்போம் சாமி. இப்படிதான் பண்ணலும் செழிப்பமா இருக்கு. இங்க இருக்கிற சுத்து வட்டாரத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் எங்க சாமியினால அருள் பெறுறாங்க, சின்னம்மன் சாம்ராஜ்ய ஆசையினால. நன்றி, வணக்கம். ஆங்கில புத்தாண்டு 2025ஆம் ஆண்டை வரவேற்கும் விதமாக வல்லக்கோட்டை முருகன் திருக்கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டையில் பழமை வாய்ந்த அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் உற்சவர் முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்தில் முத்தங்க சேவையில் வைர வேலுடன் தரிசனம் அளித்து வருகிறார். அங்குள்ள முருகப்பெருமானை வழிபட்டால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது. உற்சவர் முருகப்பெருமான் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே ராஜ அலங்காரத்தில் முத்தங்கி சேவையில் வைரவேல் தரிசனம் அளித்து வருகிறார். இந்நிலையில் ஆங்கில வருடப்பிறப்பை முன்னிட்டு அதிகாலை 4:30 மணி முதலே நடை திறக்கப்பட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது. ஆலயத்தில் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டனர். ஆலயத்தில் இரவு வரையில் பக்தர்களின் எண்ணிக்கை 50,000-ஐ தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆலயத்தில் அசம்பாவிதம் ஏற்படாத வகையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்து செங்காடு கிராம பொதுமக்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் இன்று 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை வல்லக்கோட்டை முருகன் அருளால் அனைத்து பொதுமக்களும் இந்த ஆண்டு சிறப்பாக வாழ எம்கேஆர் என்டர்பிரைசஸ் குழுமத்தின் சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீஞ்சூர் அடுத்த அத்திப்பட்டு பகுதியில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் வெற்றி பெற்ற ஸ்கொயர் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணிக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த அத்திப்பட்டு பகுதியில் தமிழ்நாடு மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டி கடந்த 28ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை அத்திப்பட்டு சங்கர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் கப் பாக்சிங், சப் ஜூனியர், ஜூனியர், யூத், எலைட் ஆகிய பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இதில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நாமக்கல், திருச்சி, சேலம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டனர். போட்டியை தமிழ்நாடு குத்துச்சண்டை கழக தலைவர் பொன் பாஸ்கர், ஒலிம்பிக் குத்துச்சண்டை வீரர் தேவராஜன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். குத்துச்சண்டை போட்டியில் 98 புள்ளிகள் பெற்று வெற்றி பெற்ற திருவற்றியூர் பகுதியைச் சேர்ந்த ஸ்கொயர் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணிக்கு தமிழ்நாடு குத்துச்சண்டை சங்க தலைவர் பொன் பாஸ்கர் மற்றும் குத்துச்சண்டை ஒலிம்பியன் தேவராஜ் ஆகியோர் பரிசு கோப்பையை வழங்கினர். போட்டியின் முன்னதாக பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், அத்திப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் சுகந்தி வடிவேல், திரைப்பட இயக்குனர் கோபி நாயகர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இது வந்து தமிழ்நாடு இன்விடேஷன் பாக்ஸிங் டோர்னமெண்ட். இது வந்து மாசி முதல் ஷோர் கோப்பை. இதுல வந்து மாணவர்களோட மாணவிகள் தான் நிறைய பேர் வந்து பங்கேறாங்க. பிகாஸ் மேரி கோம் என்ற ஒரு வேர்ல்டு சாம்பியனால மணிப்பூர்ல இருந்து வந்தாங்க. ஸோ மேரி கோமே முதல்ல நேஷனல்ஸ்ல பங்கு பெற்றதுங்கன்னா இந்த நேர் ஸ்டேடியத்தில் தான். ஸோ அதனால நம்ம தமிழக மாணவிகள் கூட மிக சிறப்பாக பண்றாங்க. இப்போ கூட நம்ம தமிழ்நாடு வேலைவாய்ப்பு 0.3% வேலைவாய்ப்புல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அதாவது மகளிர் தான், மாணவிகள் 3 பேர் தான் அதில் வேலை வாய்ப்பு பெற்றிருக்காங்க. அதில் வந்து ஒருத்தர் கலைவாணின்றவங்க ஆஃபீஸர் கிரேடுக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து மகளிரை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அதை தான் இப்போ கூட நாங்கள் இந்த போட்டியில் கூப்பிட்டு அவங்க அவர் மட்டும் கிடையாது, அவங்க பயிற்சியாளர், அவங்க அப்பாவை கூட நாங்கள் கௌரவிச்சோம். நன்றி. பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் துணை நிற்பதே பாஜகவின் பழக்கம் என்று பாஜக சார்பில் கோவை மாநகரில் ஒட்டப்பட்ட போஸ்டரால் பரபரப்பு நிலவியது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசின் மீது எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு எதிர்க்கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இவ்விவாதத்தை குறிப்பிட்டு சாட்டையால் தன்னைத்தானே அடித்துக் கொண்டார். இந்த நிலையில் கோவை மாநகரில் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் துணை நிற்பதே பாஜகவின் பழக்கம் எனவும், கருப்பு சிவப்பு நரிகளிடமிருந்து பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதே எங்கள் முழக்கம் என்ற வாசகங்களுடன் காந்திபுரம், பாலசுந்தரம் சாலை உள்ளிட்ட இடங்களில் பாஜக சார்பில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. மேலும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் புகைப்படம், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் பிரதமர் மோடியின் புகைப்படங்கள் இதில் இடம்பெற்றுள்ளது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. 2 கால்கள் வளைந்த நிலையில் இருந்தவருக்கு குறைந்த நேரத்தில் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை செய்து கோவை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர்.
கோவையை அடுத்த நத்தமேடு பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடைய வெங்கடேஷ் என்பவர் தனது கால்கள் வளைந்த நிலையில் மூட்டு வலியால் அவதிப்பட்டு வந்தார். இவர் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பிரீத்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அதன் பின்னர் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணரான மருத்துவர் தண்டபாணி தலைமையிலான மருத்துவக் குழுவினர் வெங்கடேஷுக்கு குறைந்த நேரத்தில் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்தனர். தற்போது வெங்கடேஷ் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளார். இதனை கண்ட வெங்கடேஷின் குடும்பத்தினர் மருத்துவ குழுவினருக்கு நன்றி தெரிவித்தனர். இது தொடர்பாக மருத்துவர் தண்டபாணி தெரிவிக்கையில், இன்னொன்று கழுத்து வலி ரொம்ப காமன், நிறைய பேருக்கு வருது. கழுத்து வலியினால காரணம் வந்து இப்போ நிறைய உட்காருங்கிற பொசிஷன், கம்ப்யூட்டரையே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் யங்ஸ்டர்ஸ் பைக்கில் ரொம்ப லாங்காக போகிறது, ஸ்பீட் ட்ராவல், இதனால் இளம் வயதினருக்கு வருது. அவங்களுக்கு வந்து சிறிய எளிய பயிற்சிகள் மருந்துகள் மூலமே சரி பண்ணிடலாம். ஒரு சில பேருக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்கிற டிஸ்க் பல்ஜ் ஆகி ப்ரொலாப்ஸ் ஆகி நரம்பு அமுத்திருச்சுன்னா அவங்களுக்கு வலி உயிர் போகிற மாதிரி வலிக்கு தாங்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டிஸ்க் ஆப்ரேஷன் இப்பொழுது நவீன முறையில் செய்யப்படுகிறது. இந்த நோயாளிக்கு டிஸ்கு டைட்டானியம் பிளேட் பொருத்தி மட்டும் ஆப்ரேஷன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி வெளியே எடுத்துட்டு அப்படியே விட்டுருவோம். அந்த கேப் அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும். இப்போ டைட்டானியம்னு சொல்கிற ஒரு சின்ன நவீன பிளேட் வந்திருக்கு. அதை பொருத்திட்டோம்னா அந்த கேப் கொலாப்ஸ் ஆகாது. ஃபியூச்சரில் பெயின் வராது. இது ஒரு நிரந்தர தீர்வாக அமையும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென நில அதிர்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் திடீரென நில அதிர்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்து வீட்டை விட்டு வெளியே அலறி ஓடினர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளான அரசம்பட்டு, பூட்டை, செம்பராம்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் நில அதிர்வு கிணற்றில் வெடி வைத்ததை போன்று மக்கள் உணர்ந்தனர். நில அதிர்வு ஏற்பட்டதன் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆரணி அருகே மாயமான மனநிலை பாதிக்கப்பட்ட பெண் ஏரியில் அழுகிய நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த மெய்யூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கருணாகரன்பட்டு கிராமத்தை சேர்ந்த சலவை தொழிலாளி சேகர் என்பவருக்கு மனைவி உஷாராணி மற்றும் 2 மகன்கள், 1 மகள் உள்ளார். இந்த நிலையில் சில வருடங்களாக உஷாராணி மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தார். அவர் திடீரென காலையில் வெளியே சென்றவர் மாலை வரை வீட்டிற்கு வராததால் எங்கு தேடியும் கிடைக்காத நிலையில் கணவர் சேகர் ஆரணி தாலுகா காவல் நிலையத்தில் தனது மனைவி உஷாராணி காணவில்லை என புகார் அளித்திருந்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உஷாராணியை தேடி வந்தனர். இதனிடையே கருணாகரன்பட்டு ஏரி அருகே அழுகிய நிலையில் பெண் சடலம் இருப்பதாக காவல்துறையினருக்கு பொதுமக்கள் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் உஷாராணி என்பதும் உறவினர்கள் முன்னிலையில் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக உஷா ராணியின் உடலை கைப்பற்றி வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிதம்பரம் நந்தனார் கல்வி குழுமத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் முனைவர் மணிரத்னம் காட்டுமன்னார் கோவில் நகர் பகுதியில் உள்ள முக்கிய தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நந்தனார் கல்வி அறக்கட்டளை செயல்பட்டு வருகிறது. இதன் தலைவராக இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவருமான மணிரத்னம் நியமிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து காட்டுமன்னார் கோவிலின் முக்கிய வீதிகள் வழியாக முனைவர் மணிரத்னம் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் ஊர்வலமாக சென்று முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி, முன்னாள் முதலமைச்சர் காமராஜர், முன்னாள் எம்பிகள் இளைய பெருமாள் மற்றும் சகஜானந்தா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் அரவிந்த் மணிரத்னம், மாநில பொதுக்குழு உறுப்பினர் மணிமொழி, வட்டார தலைவர் சங்கர், கண்ணன், ஜெயசீலன், தலைவர், நகர தலைவர் அன்வர், மகளிரணி தலைவி கேரோலின் அண்ணாதுரை, நிர்வாகிகள் அன்பழகன், பாபுராஜன், ஜோதி பாசு, தெம்மூர் செல்வம், ஷானு ஜாகிர் உசேன், அண்ணாதுரை, பாஷீர், சலாம், ராமதாஸ், திருவரசு, முருகானந்தம், ராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இணையவழி குற்றங்களுக்கு அதிகம் பயன்படுத்தப்படும் தளம் வாட்ஸ்அப் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டின் முதல் 3 மாதங்களில் வாட்ஸ்அப் மூலம் இணையதள மோசடிகள் தொடர்பாக மொத்தம் 43,797 புகார்களும், டெலிகிராமுக்கு எதிராக 22,680 புகார்களும், இன்ஸ்டாகிராமுக்கு எதிராக 19,800 புகார்களும் வந்துள்ளன. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் இணையதள மோசடிகளில் அதிகம்
ஈடுபடுபவர்கள் தங்களின் குற்றச் செயல்களுக்கு கூகுள் சேவை தளங்களையே பயன்படுத்துகின்றனர் எனவும், வேலையில்லா இளைஞர்கள், இல்லத்தரசிகள், மாணவர்கள் குற்றங்களுக்கான இலக்குகளில் அதிக அளவில் பணத்தினை இழக்கின்றனர் எனவும் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கட்டமைக்கப்பட்ட இணையவழி குற்ற நடவடிக்கையாக சட்டவிரோத கடன் செயல்கள் தொடங்குவதற்கு நிதி உதவி அளிக்கப்படும் Facebook விளம்பரங்கள் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்படுகின்றன எனவும், இத்தகைய இணைப்புகள் முன்கூட்டியே அடையாளம் காணப்பட்டு தேவையான நடவடிக்கைக்காக Facebook மற்றும் Facebook பக்கத்துடன் பகிரப்படுகின்றன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சட்ட அமலாக்கத்துறை, தடயவியல் ஆய்வாளர்கள், இணைய பாதுகாப்பில் பயிற்சி அளிப்பதற்காக வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் மற்றும் சைபர் குற்றங்களை விசாரிக்கும் அமைப்புகள், நாடு முழுவதிலும் உள்ள டிஜிட்டல் தடயவியல் நிறுவனங்கள் அனைத்து அங்கங்களின் திறமைகள் வளர்ப்பதற்கான முயற்சிகளை I4C மேற்கொள்கிறது என்றும் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வரும் 2026ஆம் ஆண்டில் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக ஆட்சி அமைய பாடுபடுவோம் என வால்பாறையில் அதிமுகவினர் உறுதிமொழியேற்றனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு வரும் 2026ஆம் ஆண்டில் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக ஆட்சி அமைய பாடுபடுவோம் என்று உறுதியேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் கோவை புறநகர் மாவட்ட செயலாளருமான SP வேலுமணியின் அறிவுறுத்தலின்படி வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமலு கந்தசாமி ஆலோசனைக்கேற்ப வார்டு கழக செயலாளர் மோகன் தலைமையில் துணை செயலாளர் பொன் கணேசன், நகரமன்ற உறுப்பினர் மணிகண்டன், அவைத் தலைவர் சுடர்பாலு ஆகியோர் முன்னிலையிலும் நகர் செயலாளர் மயில் கணேசன் அதிமுக கொடியை ஏற்றி வைத்தார். அதன் பின்னர் வரும் 2026ஆம் ஆண்டில் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக ஆட்சி அமைய பாடுபடுவோம் என்று உறுதிமொழியேற்றார். நிகழ்ச்சியில் பேரவை செயலாளர் நரசப்பன், IT விங் செயலாளர் சண்முகம், காய்கடை சசிகுமார், செந்தூர் பாண்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் அனைவருக்கும் இனிப்பு மற்றும் கட்சி காலண்டர் வழங்கி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். புதிய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் முடிவில்லாத மகிழ்ச்சியையும் தரட்டும் என நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து. 2025 புத்தாண்டு புதிய வெற்றிகளுக்கு வித்திடட்டும் என தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் வாழ்த்து. தமிழகத்தில் 13 நகராட்சிகளை உருவாக்குவதற்கான அரசாணையை வெளியிட்டது தமிழக அரசு. 10,701 வேலை வாய்ப்புகள் மட்டுமே வழங்கியுள்ள நிலையில் இளைஞர்களின் கனவை எப்படி நனவாக்க முடியும் என மருத்துவர் ராமதாஸ் கேள்வி. நான் உயிரோடு இருக்கும் வரை தமிழ்நாட்டில் பாஜகவை வரவிட மாட்டேன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. 2025ஆம் ஆண்டில் தமிழக அரசியலில் அணிகள் இணைப்பு உறுதியாக இருக்கும், அமமுக முன்னாள் பொதுச் செயலாளர் சசிகலா உறுதி. அமெரிக்காவில் மக்கள் கூட்டத்தில் கார் புகுந்த விபத்தில் 10 பேர் உயிரிழப்பு, 30 பேர் படுகாயம். கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களில் 1, 2 தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.